ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராச்சும் வெயிட் லாஸில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்ப ஸ்வீட் கிரேவியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கிரேவியே இருக்காது, ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. இந்த கேக் பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து ஸ்வீட்டுக்காக நான் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். டேட்ஸ் வந்து ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் டேட்ஸ் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸ் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டேட்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்காக நான் ஒரு பால் வந்து ஒரு 400 எம்எல் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடாக காய்ச்சிட்டு அது கூட வந்து டேட்ஸ் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நாம் அதை வந்து ஓட்ஸ் கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து 90 எம்எல் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துனதும் நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுதான் வந்து கரெக்டான பேட்டர் அளவு. ஸோ இதை வந்து நான் ஒரு ரவுண்ட் ஷேப் கேக் டின்ல தான் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பேட்டரியும் வந்து நல்லா 3/4 பகுதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக வந்து டிசைனுக்காக நான் ஒரு மிக்ஸ்டு நட்ஸை வந்து நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு மேலே நல்லா வந்து போட்டுட்டு டேப் பண்ணி விட்டுட்டேன். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட் ஒரு 6 நிமிஷம் வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டு நான் கேக் டின்னை வந்து உள்ள வச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆச்சுங்க எனக்கு நல்லா பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஓட்ஸ்னால வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எச்சா வேகிற மாதிரி இருந்தது. ஃபைனலாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே கூல்டவுன் ஆக விட்டுட்டு வெளியே எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.